கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் உள்ள வெள்ளாற்றில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தில் கள்ளத்தனமாக மது விற்பனை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது? காயத்ரி, கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 191 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வந்தது. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 126 மதுக்கடைகள் தற்போது மூடப்பட்டது. இது அந்த மதுக்கடைகள் மூடப்பட்ட பிறகு கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இதுபோல் கள்ளத்தனமாக மதுகள் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக திட்டக்குடி காவல் நிலையம் பின்புறம் உள்ள வெள்ளாற்று பகுதியில் தினந்தோறும் காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை கள்ளத்தனமாக மதுகள் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக டாஸ்மாக் கடையிலிருந்து பெட்டி பெட்டியாக இங்கு இறக்கி வைக்கப்பட்டு இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. டாஸ்மாக் கடையில் விற்கப்படும் 100 ரூபாய்க்கான மது பாட்டில் இங்கு 105 180 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது சில அதிகாரிகளுக்கும் கமிஷன் தரப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அங்கு பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் இறக்கி விற்பனை செய்கிறார்கள். இது குறிப்பாக திட்டக்குடி காவல் நிலையம் பின்புறம் உள்ள வெள்ளாற்று பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டருக்குள்ளே இந்த விற்பனை என்பது தொடர்ந்து நடைபெற்றது. அதே போல் திட்டக்குடி பகுதியில் பல இடங்களில் பங்க் கடைகளிலும் இதுபோல் கள்ளத்தனமாக டாஸ்மாக் இருந்து மது பாட்டில்கள் வாங்கி விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் கம்மாபுரம், விருத்தாச்சலம், குள்ளஞ்சாவடி, சத்திரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இதுபோல் டாஸ்மாக் கடையிலிருந்து மது எடுத்து விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் சொல்லப்படுவது, கடலூர் மாவட்டத்தில் 191 கடைகளுக்கு தற்போது 65 கடைகள் மட்டுமே செயல்படுகிறது. கூட்டம் அதிகமாக இருப்பதனாலும் விற்பனைக்காக இதுபோல் கள்ளத்தனமாக விற்கும் இடங்களில் அதிகமான காசு கொடுத்து வாங்க தயாராக இருப்பதாக இந்த விற்பனை தற்போது அதிகரிக்கிறது. காயத்ரி, ஸ்ரீதர், காவல் நிலையத்திற்கு பின்புறமே இதுபோன்ற கள்ளத்தனமான மது விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. காவல்துறையினர் இது தொடர்பாக நடவடிக்கை ஏதேனும் எடுக்கவில்லையா? குறிப்பாக இந்த டாஸ்மாக் பிரச்சனை கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது. காவல்துறைக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக கூட இருக்கு சொல்லலாம். தினந்தோறும் டாஸ்மாக் கடைகள் முற்றுகை. இன்று காலை கூட கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விருப்பாச்சி கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் செய்து வந்தார்கள். டாஸ்மாக் கடை விருப்பாச்சியில் இருக்கும் டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் நாங்களே அப்புறப்படுத்த வேண்டும், மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிட்டார்கள். இதுபோல் பல இடங்களில் போராட்டம் நடைபெறுவதால் காவல்துறை அந்த போராட்டங்களில் தான் முழு கவனத்தை செலுத்துகிறார்கள். இதை பயன்படுத்தி தான் தற்போது கள்ளத்தனமான விற்பனை என்பது கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அந்த 6 பகுதியில் ஏரி, குளம், அதுபோல் பகுதிகளில் இந்த விற்பனை கள்ளத்தனமான விற்பனை என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக டாஸ்மாக் கடையிலிருந்து குறைந்த விலைக்கு வாங்கிட்டு இங்கே அதிக விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். அதே போல் அருகில் இருக்கும் கடலூர் மாவட்டத்தில் அருகில் இருக்கும் புதுவை மாநிலத்திலிருந்து மது பாட்டில்கள் கடத்தி கள்ளத்தனமான விற்பனை செய்து வருகிறார்கள். அதே போல் பல இடங்களில் கள்ளச்சாராயம் தற்போது தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சமூகத்தில் ஏற்படுத்தும் என பொதுமக்கள் தரப்பில் தொடர்ந்து வலியுறுத்த வருது. இதை உடனடியாக தடுக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறாங்க. காயத்ரி, நிச்சயமாக பொதுமக்களின் கோரிக்கை இனியாவது ஏற்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்ரீதர்.